ஐயோ கால் திமிரு பிடிச்சிக்கிச்சு போலுது, நடக்கவே முடியலையே. ஐயோ 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 அம்மா காலத்தை கேட்க முடியலையே. ஐயோ ஐயோ டே திமிரு பிடிச்சிக்குதுடா, கொஞ்சம் ஓடியாடா, கொஞ்சம் மெரிச்சு விடுறா காலை. எது திமிர் பூச்சினுக்குதா? உன் மட்டும் நான் இதை பல வருஷமா சொல்லினுக்கிறேன். நீ எங்க நம்புற? எனக்கு எங்க திமிர் பூச்சினுக்குது? நானா திமிர் பிடிச்ச ஆளு அப்படின்னு எனக்கு கேட்டிக்கு போட்டியா பேசி சண்டை தான் வச்சுனுப்ப. இன்னைக்கு உன் வாயாலே ஒத்துக்குனியா எனக்கு திமிர் பிடிச்சிக்கிச்சுன்ட்டு? நிறைய பேருக்கு ஒத்துக்கிட்டே கிடையாது, ஆனா நீ ஒத்துனுக்குற. இந்த வரேன். டேய் வேதாந்த பேசுறதெல்லாம் போதும்டா, வாடா காலை கொஞ்சம் மெரிச்சு விடுறா, வலி தாங்க முடியல. காலை தாண்டா திமிரு பிடிச்சிக்குதுன்னு சொல்றேன், நீ என்னடா வெட்டி பச்சி பேசிங்கிற? வந்து கொஞ்சம் காலை மெரிச்சு விட்டு போடா, வாடா சீக்கிரம் வாடா, வலி தாங்க முடியல. இதே காலுக்கு மட்டும் திமிர் பிடிச்சிருந்தா? நான் உன் உடம்பு ஃபுல்லாக திமிர் பிடிச்சிருக்குதுன்னு பல வருஷம் சொல்லியிருக்கிறேன். அது என்ன காலுக்கு மட்டும் நீ திமிர் பிடிச்சிருக்குது? இப்போ கூட கரெக்டாக நீ ஒத்துக்க மாட்டிய. இப்போ கூட நீ பொய் சொல்கிற பத்தியா? அதுதான் பெரிய கடுப்பாகுது எனக்கு. இது மாதிரி நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் வந்திருப்பேன். பொய் சொல்கிற பேர் உடம்பு ஃபுல்லாக திமிர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டைலாக் பேச வேண்டிய நேரமாடா இதெல்லாம். ரொம்ப வாசிக்காத. உன்ன மாதிரி தான் நிறைய பேர் திமிர் பிடிச்சிருந்தாலும் எனக்கு எங்கே திமிர் பிடிச்சிருக்குதுன்னு கேட்குற வழியே எதிர்கேள்வி கேட்குறீங்கள. அதனால தான் திமிரே பார்த்து உங்களை பிடிச்சினுக்குது. திமிர் உங்களை பிடிச்சதுனால தானே நீ திமிர் பிடிச்சதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்க. அதனால தான் திமிர் உன்னை பிடிச்சினுக்குது. நல்லா அவஸ்தைப்படு. இப்போ காலுக்குள்ளே தான் திமிர் பிடிச்சினுக்குது. அது தலை வரைக்கும் அப்படியே பரவி வரட்டும். அதுக்கப்புறம் தலையை ஒரே மிதிச்சு விட்றேன், திமிர் சரியாயிடும். சரியா? தலை ஃபுல்லா புடிச்ச கூட தலையை மிதிக்க போறியா? அட மூதேவி, முதல்ல கொஞ்சம் காலை மிதிடா, வலி தாங்க முடியலடா, வாடா. சரி வர இரு, எனக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்து உன் திமிரை வந்து சரி பண்ற. பார்த்து ரசிக்கணும்ல. இதுகிட்ட சொன்னது பேசாம நம்ம காலை தூக்கி வச்சு நம்மளே மெரிச்சு சரி பண்ணிக்கலாம் பொழுதுடா. அட மூதேவி.